இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இல்லையா? அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக வந்த இதனுடைய நோக்கம் அநேகரை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். இந்த கடைசி நாளில், கடைசி நேரத்திலும் அவர் அந்த உறவுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவத்தை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. தகப்பனையும் தாயும் கனப்படுத்த வேண்டும் இல்லையா என்ற அந்த ஒரு காரியம் இந்த இடத்துல விளங்குகிறது இல்லையா? பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் இல்லையா? உறவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், உறவை கனப்படுத்த வேண்டும். அதை நாம இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயது சென்ற பெற்றோர்களை யாரும் கவனிக்கிறது கிடையாது. அப்படியே அவர்களை விட்டு விடுகிறவர்களாக, அவர்கள் போக்குல விட்டு விடுகிறவர்களாக, அவர்களுக்கு என்ன தேவை என்பது கூட கவனிக்காதபடி அநேக பெற்றோர்கள் காணப்படுகிறார். இந்த நாட்கள் அநேக காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். பிள்ளைகள் வெளியூர்ல இருக்கிறாங்க, பெற்றோருக்கு இங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய தாயை தனக்கு அருமையான ஒரு சீஷன் இடத்துல அவர் இல்லையா பாதுகாத்து கொள்ளும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் இந்த நாளில் விளங்கி கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக, வயது முதிர்ந்தவர்களை கனம் படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவர்களுக்குடைய இல்லையா என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அந்த தேவைகளை நாம அவர்களுக்கு செய்து கொடுக்கிறவர்களாக, அவர்களை கவனித்துக் கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை உறுதி செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் இதற்காக தான் நம்மை இந்த உலகிலே வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு மாதிரியை, முன்மாதிரி அவர் இல்லையா செட் பண்ணி கொடுக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் 3வதாக உரைத்த வார்த்தை இல்லையா, தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே இதோ உன் தாய் என்றார். அந்த உறவுக்கு குறித்த அந்த மரியாதை, கனத்தை அவர் அந்த இடத்துல செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய உறவுகள் எப்படியாக இருக்கிறது இல்லையா? குடும்பத்திற்குள்ள உறவுகள் எப்படியாது ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் பராமரிக்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில கர்த்தர் உறவுகளில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக நம்மை எதிர்பார்க்கிறார் இல்லையா? நிச்சயம்